ரிசெஷன்லாம் சொல்லிட முடியாது. ஈவன் அமெரிக்காவில் கூட இந்த ரிசெஷன் இன்னும் சொல்லலை. ரிசெஷன் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு அமெரிக்காவில் பேசுகிறாங்க. இந்தியாவில் அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா கூட எனக்கு தெரியல. வளர்ச்சி குறையலாம், அதுதான் நம்ம பார்க்குறோம். பட் பங்குச்சந்தைங்கிறது வேறு. அது ஷார்ட் டேர்மில் பார்த்திங்கன்னா பங்குச்சந்தைக்கும் பொருளாதாரத்திற்கும் ஒரு தொடர்பு கிடையாது. லாங் டேர்மில் தான் அந்த தொடர்புங்கிறது இருக்கும். ஷார்ட் டேர்மில் இது முதலீட்டாளர்களுடைய பிஹேவியரின் அடிப்படையில் அவங்க என்ன மாதிரியாக பேனிக் ஆகிறாங்க அல்லது எந்த அளவுக்கு யூஃபோரிக்காக இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் பங்குச்சந்தையினுடைய அன்றாட ஏற்ற இறக்கங்கள்லாம் இருக்கும். அதன் அடிப்படையில் இந்த டேரிஃப் வாரினுடைய பாதிப்பு மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி உலகம் முழுவதும் பேசப்படுகிறது. அதுக்கு ரிட்டாலியேட்டரி மெஷர்ஸும் பேசப்படுகிறது. அதுக்கு கவுண்டர் அவங்க என்ன பண்ண போகிறாங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அமெரிக்கா திரும்ப என்ன பண்ண போகிறாங்கிறது. இந்த மாதிரியான ஒரு நிச்சயமற்ற தன்மையினுடைய பாதிப்பு தான் இன்றைக்கி பங்குச்சந்தையில் இந்த அன்சர்டனிட்டி, அந்த அன்பிரடிக்டபிலிட்டி எப்போதுமே இருக்கும். ஆனால் ஒரு மிகப்பெரிய அன்சர்டனிட்டி நிறுவனங்களுடைய செயல்பாடுகளில் எதிர்காலத்தில் இருக்குது அப்படிங்கிறதுனால அது பங்குச்சந்தையில் இன்றைக்கி பிரதிபலிக்கிறத நம்ம பார்க்குறோம்.